பங்களாதேஷோட மார்ட்டின் லூத்தர் கிங்கே இவர்தான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாரிக் ரஹ்மானுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஊடகங்கள். இவர் யார் அப்படின்னா கலிதாசியா. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தெரியும். அதனுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவங்க. அவங்களுடைய மகன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜியாவுர் ரஹ்மான் அவர்களுடைய மகன் தான் தாரிக் ரஹ்மான். இவர் 17 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பங்களாதேஷ் வந்திருக்காரு. 17 வருஷமா லண்டன்ல இருந்தார். ஏன் இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு மேல ஏகப்பட்ட ஊழல் கேஸ் போட்டதெல்லாம் யார் அப்படின்னா ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக் பார்ட்டி. ஏன்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தான் அவாமி லீக் கட்சிக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வழக்கு போட்டு இவரை நாட்டுக்குள்ளே வராத அளவுக்கு தடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இவர் மேல இருந்த வழக்கெல்லாம் போயிருச்சு. இவர் பங்களாதேஷ்க்கு வந்திருக்காரு. பங்களாதேஷினுடைய அந்த ஒரு எதிர்காலத்தையே இருட்டடிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு பங்களாதேஷ்ல ஒரு அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டி. இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுதாங்கல்ல, அந்த ஒரு கட்சி தான். இவங்க பிப்ரவரியில் ஜெயிச்சாங்க அப்படின்னா பங்களாதேஷ் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நம்மளால யோசிக்க கூட முடியல. அந்த ஒரு பேராபத்திலிருந்து பங்களாதேஷை காப்பாத்துறதுக்கு இப்போ கலிதாசியாவினுடைய மகன் தாரிக் ரஹ்மான் 17 வருஷம் கழிச்சு லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாம் தூக்கி விட்டுட்டாங்க. இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரு எலெக்ஷன்ல காம்படிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவர் ஜூலை 36 எக்ஸ்பிரஸ்வே அப்படின்ற இடத்துல வச்சு பூர்பாஞ்சல் டாக்கா பங்களாதேஷனுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்க பேசியிருக்காரு 17 நிமிஷம். இந்த 17 நிமிஷம் உரையில தான் இவர் ஐ ஹாவ் அ பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மார்ட்டின் லூத்தர் கிங் ஐ ஹாவ் அ ட்ரீம்னு சொல்லியிருப்பாரு. இவர் ஐ ஹாவ் அ பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்த மீட்டிங் வந்திருந்தாங்களாம். அல் ஜசீரா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாஸ் எல்லாமே 20 லட்சம் பேர் வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுக்கு இவருக்கு மிகப்பெரிய ஆதரவு. அதன் மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் வந்து மைனாரிட்டிகளுக்கும் சொந்தம் தான். அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்களுக்கும் பங்களாதேஷ் சொந்தமான நாடு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. இதுக்காகவே இவருக்கு மிகப்பெரிய அளவில் உலக அளவில் ஆதரவு எழும்பியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. போக போக தான் தெரியும் இவர் எந்த அளவுக்கு பங்களாதேஷ்ல மாற்றங்களை கொண்டு வர போறாரு ஒருவேளை ஆட்சி அமைச்சார் அப்படின்னா. நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.